வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கனர் பிராக் லெஸ்னருக்கு வந்து ரெசல்மனியா 42ல் வந்து மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் WWE. அது இல்லாமல் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து WWE வந்து போட்டு வச்சுருக்காங்களாம். அது இல்லாமல் வந்து உங்களுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்மான நியூஸ் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து WWE வந்து ரெசல்மனியா 42ல் வந்து ஒரு மேட்சை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த ரெஸ்லர் கூட வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து மேட்ச் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கானாலும், ஆனால் நம்முடைய ஹோமஸ் வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது நான் பிராக் லெஸ்னர் கூட வந்து ஒன் மோர் டைம் வந்து திரும்ப வந்து நான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஹோமஸ் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளுடைய ஓமஸ் வந்து நான் பிராக் லெஸ்னர் கூட வந்து ஒன் மோர் டைம் வந்து நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஓமஸ் தான் வந்து சொன்னாரே தவிர, ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நம்முடைய ஓமஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்ச்சில் வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்டடுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட் வந்து இப்போ வந்து இருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரெசல்மனியா 39ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஓமஸுக்குமான ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஆனால் அந்த ஒன் மோர் டைம் அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அதனால் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் எவ்வளோ அதாவது கணக்கே இல்லாத வரைக்கும் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் வந்து மேட்சஸ் நடந்திருக்கானாலும் அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில். ஆனால் நம்முடைய ஓமஸ் மேட்சை வந்து ஓமஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் நடந்த அந்த ஒரு மேட்ச் வந்து ஒன் மோர் டைம் பார்க்கலாமே தவிர அதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து இப்போ சொல்கிறனால ரெசல்மனியா 42 வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் ஓமஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், சத்தியமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் கூட இன்னொரு ஆப்பனண்ட் வந்து மோதினா நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி நம்முடைய ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிரான் பேக்கர் கூட வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து மோதினார் அப்படின்னா உண்மையிலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் இன்னொரு விஷயங்கள் அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ வந்து நம்முடைய விஷன் ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா, அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இருக்கிறார் அப்படின்னா, அந்த மேட்ச் அதாவது பிரான் பேக்கருக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து ரெசல்மனியா 42ல நடக்கிறதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா, ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய பிரான் பேக்கருக்கும் பிரான்சன் ரீடுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அடுத்த வருஷம் ரெசல்மனியாவில் கூட நம்முடைய WWE வந்து புக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப சம்மர் ஸ்லாமில் கூட நம்முடைய பிரான் பேக்கருக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்சை கூட WWE வந்து புக் பண்ணலாம். இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸில் இருக்கிற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ராக் மேட்ச் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்கோ ஃபேன்ஸ் மத்தியில், அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் இந்த ஒரு மேட்ச் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற ஒரு மேட்ச். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய WWE வந்து பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய கும்தருக்குமான அந்த ஒரு ஸ்டோரியிலாம் பில்டப் பண்ணாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய கும்தருக்குமான அந்த ஒரு மேட்சஸ் வந்து நடக்காமல் போயிருச்சனாலும், இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரும் WWE தான் இருக்காரு. நம்முடைய கும்தர் வந்து இன்ஜுரினால கொஞ்சம் விலகி நிற்கிறனால தான். திரும்பி நம்முடைய கும்தர் வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார் அப்படின்னா, இப்போ வந்து நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபேன்ஸ் டிமாண்ட் பண்ணுற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால், அதாவது எங்களுக்கு வந்து பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓமஸ் மேட்ச் எங்களுக்கு வேணாம். அதே மாதிரி பிரான் பேக்கர் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் எங்களுக்கு வேணாம். ஆனால் நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால், பிராக் லெஸ்னருக்கும் கும்தருக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து தான் நாங்கள் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்கனால WWE வந்து பிராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய கும்தருக்குமான அந்த ஒரு மேட்ச் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் படி பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து எந்த ஆப்பனண்ட் கூட வந்து மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ரெஸ்லரோட பேரை மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். WWE ஒரு பிக்கெஸ்ட் ஒரு மாஸ்டர் பிளானை வந்து இப்போ வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காது. இதுக்கு முன்னாடி அதாவது ரெசல்மனியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து கொடுத்தாங்களா WWE, அதே ஒரு ஹைப்னஸ் வந்து இந்த வருஷம் ரெசல்மனியாவுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படாது. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய பால் ஹெமன் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ஷனில் வந்து சர்வீஸ் சீரிஸில் வந்து சேர்ந்தார்ல, அதிலேருந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் அதாவது நம்முடைய பால் ஹெமன் வந்து நம்முடைய சிஎம் பங்க் கூட இருப்பாரா இல்லை ரோமன் ரெயின்ஸ் கூட இருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெசல்மனியா 41ல் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் செத்ரோன்ஸுக்கான ஒரு மேட்ச் ட்ரிபிள் தட் மேட்ச் நடந்துச்சு. அதை வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அது நம்முடைய கோடி ரோட்ஸு, ரோமன் ரெயின்ஸு, அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர், நம்மளுடைய சிஎம் பங்க்
இவங்க 4 பேத்த வச்சு ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ஸ்டோரி லைனை கொண்டுட்டு போய் வைக்க போகிறாங்க. அதுவும் ரெஸ்ல்மேனியா 42 வந்து இந்த 4 பேத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து 100% வந்து மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஆனால் யார் யாருக்கு என்னென்ன மேட்சஸ் அப்படிங்கிறது பட் இன்ன வரைக்கும் ஆனால் கன்ஃபர்மேஷன் பண்ணலானாலும் இவங்க 4 பேர்த்த வச்சு ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ஸ்டோரி லைனை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன மாதிரியான ஒரு பிளானை வந்து நம்முடைய WWE வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே இன்ன வரைக்கும் ஒரு மர்மமான முறையில் வந்து இருக்கானா பார்க்கலாம், வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். பட் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் மேட்ச் இருக்குது, கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் இருக்கானா கோடி ரோட்ஸ் வந்து WWE WWE சாம்பியனாக இருக்கனால அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து பிளான் பிரேக்கருக்கு நம்முடைய அந்த ஒரு விசன் ஃபேக்ஷனோட ஒரு ஸ்டோரி லைன் போகிறதுனால அவருக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் கண்டிப்பாக மேட்ச் இருக்கும். இதே இங்கிட்டு நம்மளுடைய பிராக் லெஸ்னர் எடுத்துக்கிட்டோம்னா பிராக் லெஸ்னர் கூட வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஓமஸ் வந்து இருக்கார், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரான் பேக்கர் இருக்கார், அதுக்கப்புறம் நம்மளுடைய கும்தா இருக்கார் அப்படின்னா அவருக்கும் ரெஸ்ல்மேனியா 42 வந்து மேட்ச் அப்படிங்கிறது பட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சிஎம் பங்க் எடுத்துக்கிட்டோம்னா சிஎம் பங்க் வந்து இப்போ வந்து நவம்பர் 1 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் வந்து அந்த வேர்ல்டு சாம்பியனை வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஆப்போனண்ட்டாக யார் வேணுமாலும், அதாவது நம்முடைய ஜே உசோவே திரும்பி வரலாம், இல்லை ஜிம்மி உசோ வரலாம், இல்லை நம்முடைய பிரான் பேக்கர் வரலாம், இல்லை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு பலவிதமான அப்டேட் அப்படிங்கிறது பட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டு வச்சிருக்காரு. ரெஸ்ல்மேனியா 42க்கு வந்து இவங்க 4 பேத்துக்குமே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸை வந்து நம்ம வந்து ரெஸ்ல்மேனியா 42 வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமான சோர்சஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க 4 பேத்துக்குமே எந்தெந்த ரெஸ்லர் கூட வந்து யார் யாரெல்லாம் முதல்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ரெஸ்லர்ஸோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டன் ஆக போகிறார் அப்படின்னா நவம்பர் 1 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக வந்து சொல்லப்பட்டு இருக்குது. அது எந்த மேட்ச்சில் வந்து ரிட்டன் ஆவார் அப்படின்னு கேட்டால் அதாவது ஜே உசோ விசஸ் சிஎம்க்கு நடக்க போகிற அந்த வேர்ல்டு டைட்டில் மேட்ச்சில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் அது இப்போ வந்து நம்முடைய ஜே உசோவா வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்று போனதுக்கான ஒரு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா பிரான் பேக்கர்கிட்ட வந்து தோற்று போனதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நான் வந்து உங்களை வந்து நான் வரவே சொல்லலை, அதாவது எனக்கு வந்து ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி உங்கள் 2 பேத்தையும் நான் வரவே சொல்ல, ஆனாலும் நீங்கள் வந்து என்னை போய் பிரான்சன் கிட்ட என்னை தோக்க வச்சுட்டீங்க, நீங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு. அதாவது ஜே உசோவும் ஜிம்மி உசோவும் ரோமன் ரெயின்ஸோட ரோமன் ரெயின்ஸோட தோல்விக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருக்கிறது யாருன்னா நம்முடைய ஜே உசோவுக்கும் ஜிம்மி உசோ மேலே தான் கோவத்தில் இருக்கறனால அந்த ஒரு கோவத்தை வந்து பழி தீர்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து வேர்ல்டு டைட்டில் வந்து போகிறார் அப்படிங்கிறப்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து நான் வந்து உனக்கு உதவி பண்ணுறேன், அதாவது சிஎம் பங்க் கிட்ட இருந்து அந்த வேர்ல்டு டைட்டிலில் வின் பண்ணி உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வரலாம். அந்த தவறுதலையாக வந்து திரும்பி அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய சிஎம் பங்கே அந்த வேர்ல்டு டைட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது இங்கே வந்து உதவுற விதமாக வந்த நம்முடைய ஜே உசோ வந்து எப்படி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தோக்க வச்சுட்டு போனாரோ அதே மாதிரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து வேர்ல்டு டைட்டில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வின் பண்ணிட்டு போகிற மாதிரி கூட அந்த ஒரு சொல்லினா வைக்கலாம். இதனால தான் நம்முடைய ஜே உசோ வந்து அந்த ஜே உசோக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு மேலே அந்த ஒரு பிரிவு வந்து பட் ரொம்ப டெவலப் ஆகி ரெஸ்ல்மேனியா 42 வந்து நம்முடைய ஜே உசோக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு மேலே ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு ஒருவேளை இந்த ரோமன் ரெயின்ஸால் வந்து நம்முடைய சிஎம் வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலை வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய ஜே உசோ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து டீம் அப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து ரிட்டன் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற ராவில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் வந்து ஒன்று சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இருக்கும், அப்படி இல்லை அப்படிங்கிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சு நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமான சோர்ஸஸ் வந்து இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டன் வந்தால் நல்லாயிருக்கும், சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து வேர்ல்டு டைட்டில் மேட்ச்சில் வந்து ரிட்டன் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ராவில் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து.